ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய சங்கமம் வழங்கும் ஆதி கலைக்கோள் டிசம்பர் 2ஆம் தேதி சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கமில் 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்களுடன் அனைவரும் வாருங்கள். அனுமதி இலவசம். நானும் ஐயப்பன் பக்தர். 2018 மிஸ்ரா தீபக் மிஸ்ரான்றவர் தான் ஒரு தீர்ப்பை கொடுக்கிறாரு. என்ன தீர்ப்பு கொடுக்கிறாரு? பெண்களும் ஐயப்பனை போய் வழிபடலாம். 2 பெண்மகள் அங்க போய் சாமியை கும்பிட்டு வந்துடுறாங்க. அப்ப அந்த பெண்மகளாகிய இந்த இசைவாணி ஒரு பாட்டை போடுறாங்க. ஐயப்பா சாரி ஐயப்பா அப்படின்ற ஐயப்பன் ஒரு சாரியை சொல்றாங்க. என்ன தப்பா இது என்ன தப்பா? அதான் அங்க 2 பேரும் போனது. அதுவும் எதிர்ப்புகள் வந்துச்சுல. எதிர்த்தவங்க எல்லாருமே இந்துக்கள். ஒரு பாரம்பரிய பழக்க வழக்கம் இல்ல. ஏன் போக கூடாது நான் கேட்கிறேன். பெண்கள் ஏன் அந்த கோயிலுக்கு போக சார்? அது அந்தந்த கோயிலுக்குன்னு சில விதிகள்லாம். என்ன விதிங்க? பெண்ணு தான் தெய்வம். கடவுள் அது எப்படி நீங்க ஐயப்பன்லயே என்ன உருவத்துல எங்க இருக்காருன்றத பொறுத்து பல பாலகனா இருக்கிற இடத்துக்கு இப்படிலாம் பெண்கள்லாம் போறாங்க. ஆனா இங்க ஒரு பிரம்மச்சாரியா இருக்கிறாருங்க. ஐயப்பன் இருக்கிறாரு. ஐயப்பன் ஒரு வாட்டி இருக்கிற பிரம்மச்சாரி இருக்கிற வாழ்க்கை அங்க இந்த பெண்கள் போறதுனால இந்த பிரம்மச்சாரியே எதுவும் பிரச்சனை ஆயிருமா? வரலாற்று ஆட்சி என்ன சொல்றாங்கன்னா அவர் ஒரு புத்தர்ன்றாங்க. புத்தர்ன்னு சொல்றாங்க. அதுக்கு எல்லா கோயிலையும் கடைசியா புத்த மடாலயமாக்கி. ஆனா பெண்களை இயற்கையான ஒரு இயற்கையா வருகின்ற ஒரு செயலை வைத்து தீட்டு என்று தீர்மானிப்பது முட்டாள்தனம். நான் சொல்றேன், நேரடியாக சொல்றேன்ல. அதை உடைத்துதான் நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். அதை கருத்தில் கொண்டுதான் இசைவாணி பாட்டு பாடுகிறார். பெரியாரின் குரலாக, சமூக நீதியின் குரலாக, அதுவும் பெண்களின் முற்போக்கு சிந்தனையின் குரலாக பாடுறது என்னங்க தப்பு? மக்களின் உணர்வுகளையும் பார்க்கணும்ல. அம்பேத்கரே அந்த விளக்குகளையும் அரசியலமைப்புல கொடுத்தார்ல. மக்களின் மத நம்பிக்கை இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்களுடைய வழிபாட்டு உரிமை, அவங்களுடைய உணர்வுகளை எல்லாம் மதிக்கணும்னு சொல்றாருல. அந்த அம்பேத்கர் சொன்ன அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக அந்த நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாரு. கொண்ட நீதிபதியை தீர்ப்பு வழங்கினதுக்கே அதே மைய புள்ளி சார். என்ன உரிமை நீங்க எவ்வளவு பெண்கள் பாலினமாக நீங்க பாக்க பெண்களை எவ்வளவு எதிர்த்தாங்க. அது நான் மறுக்கல, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அவங்களை அரசியல்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் என் அன்பு சகோதரி பாட்டு போட்டிருக்காங்க. சரிங்க சார். எல்லா மதத்துக்கும் போட்டீங்களா? இந்து மதத்துல இருக்கிற ஒரு இதுன்னா உங்களுக்கு கிள்ளுக்கீரை பேசிடுவீங்க. பாருங்க, இஸ்லாத்தில் எந்த இடத்திலுமே பிரிவினவாதம் பெண்களின் மேல அடக்குமுறை இல்ல. கிறிஸ்துவத்தில் இல்ல. எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல சொல்றேன். எங்க இருக்கு சொல்லுங்க. எங்க இருக்கு சொல்லுங்க பிரதர். ஒரு பெண் கோப்பாயிட முடியுமா? பெண்கள் மட்டுமே போற கோயில் கூட இருக்கு. ஆண்களோடு நம்ம சொல்ல முடியுமா? அந்தந்த இதுக்குன்னு சில நம்பிக்கைகள் இருக்கும்போது அதை நம்ம கொஞ்சம் விட்டு கொடுக்கணும்ல. அந்த பெண்ணு தான் கேட்கிறாங்க. ஐயப்பனுக்கு ஆதரவான பாடல். ஆமா, எதிரான பாடலே. சாரி ஐயப்பா, நான் என்ன தப்பான்னு சாரி ஐயப்பா, நான் வரணும் விரும்புறேன் ஐயப்பா, நான் உன்னை பார்க்கணும் விரும்புறேன் ஐயப்பா, கொஞ்சம் அலோவ் பண்ண ஐயப்பா, நீதிமன்றம்லாம் சொல்லிடுச்சு ஐயப்பா, இந்த லூசு பேர் விட மாட்டேன் ஐயப்பா, ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு அந்த பொண்ணு பாடி இருக்கு. பிரபல பாடகி இசைவாணி ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக பாடிய ஒரு பாடல் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. கடுமையான எதிர்ப்புகளை சம்பாதிச்சுட்டு இருக்கு. பல இடங்கள்லையும் இந்துத்துவ அமைப்புகள் அதற்கு எதிராக வழக்குகள் கொடுக்கறதாகட்டும், எதிர்ப்பு தெரிவிக்கிறதாகட்டும் இதெல்லாம் பார்க்க முடியுது. பாஜகவின் மாநில தலைவராக இருந்த, ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அமைச்சர் சேகர்பாபுவே அந்த வரிகளில் தவறு இருக்கும் பட்சத்தில் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சர்ச்சைகள் போயிட்டுருக்கு. இதில் திரும்ப அந்த பாடகியை ஆதரிச்சும் பேசுகிறார். என்ன நடக்குது? இப்படி மக்கள் புண்படும்படியான ஒரு பாட்டுக்கு நாம் ஏன் போய் ஆதரவு தெரிவிக்கணும்? எந்த மக்களுக்கும் புண்படலை. நான்லாம் ஐயப்பன் பக்தர். 1994 நான் மாலை போட்டு ஐயப்பன்ட்ட போயிருக்கிறேன். அதில் எங்களுக்கெல்லாம் மனசு புண்படலை. அப்புறம் மற்ற யாருக்கு புண்படும்? புண்பட்டது பூரா யாருக்குன்னா சங்கிகளுக்கு. அதாவது கடவுளின் பெயரால் எவெல்லாம் கலவரம் பண்ணுறது ரெடியாக இருப்பாங்க பாருங்க. கடவுளின் பெயரால் பிரச்சனை வளர்ப்பதற்கு ரெடியாக இருப்பாங்க. அவங்க தான் இதில் இறங்கியிருக்கிறாங்க. எந்த உண்மையான ஐயப்ப பக்தர் இந்த பிரச்சனையில் இன்வால்வ் ஆகலை அப்படின்றது எங்களுக்கு தெரியும். இன்னொன்று வர்றேன். இசைவாணி என்பவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னீங்க, கரெக்டாக டேட்டோட சொல்லுங்கள். அதாவது கொரோனாவுக்கு முன்னாடி 2018 ஒரு தீர்ப்பு வருது. என்ன தீர்ப்பு வருது? 28ஆம் தேதி 9வது மாதம் 2018 மிஸ்ரா தீபக் மிஸ்ரான்றவர் தான் ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு. என்ன தீர்ப்பு கொடுக்குறாரு? பெண்களும் ஐயப்பனை போய் வழிபடலாம். வரலாற்று பூர்வமான நீதிமன்ற தீர்ப்பு. 50-60 ஆண்டுகளான போராட்டத்திற்கு பிறகு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பை ஒட்டி 2 பெண்மகள் அங்கே போய் சாமியை கும்பிட்டு வந்துடுறாங்க. அப்போ அந்த பெண்மகளாகிய இந்த இசைவாணி ஒரு பாட்டை போடுறாங்க. அதை ஒட்டி போடுறாங்க. இவங்க எதுவுமே மதத்துக்கு எதிர்ப்பா போடுறதா இருந்தா கோர்ட்டுல போகணும். கோர்ட்டுல எப்படி அனுமதி வழங்கினாங்க? அந்த பாட்டுல என்ன சிக்கல்? பாட்டை கேட்டிருக்கீங்களா? பாட தெரியுமா? பாடுவீங்களா? தெரியாதா?
நீங்களே பாடிருக்கீங்க. எனக்கும் பாட தெரியாது, பாட்டு வர நான் பாட்டு அடுத்தது சொல்றேன். ஐயப்பா சாரி ஐயப்பா அப்படின்ற மாதிரி ஐயப்பன் ஒரு சாரியை சொல்றாங்க. நாங்க வந்தா என்ன தப்பா, இது என்ன தப்பா, அதே அங்க 2 பேரும் போனது. 2 பேரும் போயிட்டு நீங்க உணர்வுன்னு பாருங்க, இந்து மக்களினுடைய உணர்வு. இந்த தீர்ப்புலாம் வந்தது உண்மைதான், போனது உண்மைதான், போக நிறைய பேர் ட்ரை பண்ணி போக முடியாம திருப்பி வந்ததெல்லாம் உண்மைதான். கடும் எதிர்ப்புகள் வந்துச்சு இல்ல, எதிர்த்தவர் எல்லாருமே இந்துக்கள். பாரம்பரிய பழக்க வழக்கம் இல்ல, ஏன் போக கூடாது நான் கேக்குறேன். பெண்கள் ஏன் அந்த கோயிலுக்கு போக சார்? அது அந்தந்த கோயிலுக்குன்னு சில விதிகள்லாம் என்ன விதிங்க? பெண்ணுதான் தெய்வம், இந்த உலகத்தின் மைய பொருளே யாரு? பெண் தான். அப்ப அந்த பெண்ணும் போகக்கூடாதுன்னு சொன்னது ஏன் நான் சொல்றேங்க, நேரம் சொல்றேங்க. அது உண்மையிலே இடையில் வந்த ஒரு 50-60 வருஷத்துல சில சங்கி பயலுங்க அங்க போகக்கூடாதுன்னு திட்டம் போட்டுருக்காங்க, அவ்வளவுதானே தவிர அதற்கு முன்னால் என்னன்னா, நானே போயிருக்கேன்ல, பெரும்பாதிரை போயிருக்கிறேன்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. மேலே ஏறிலாம் போகணும். நான் போகும்போது யானையை பார்த்தேன். நான் சொல்ற 94 நெறியாளர்களே அவ்வளவு டிஃபிகல்ட்டியா இருக்கு. அவ பெண்கள் வேண்டாம். சில நேரங்கள் ஆரம்ப காலத்தில் நான் சொல்கிறதுல ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் வாக்கரிசி போட்டு போவாங்களாம், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். திருப்பி வரக்கூட முடியாது அப்படின்னு. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துச்சு. இன்னைக்கு பெண்கள் செவ்வாய் கிரகத்துக்கு போகிறாங்க. ஒரு பெண்மகள் நான் மேலே போனாங்களா இல்லையா? அங்கெல்லாம் போகிற பெண்மகள் சபரிமலை கோயிலுக்கு போகக்கூடாதா? இல்ல ஐயப்பன் கடவுள். அது எப்படி நீங்க ஐயப்பன்லயே என்ன உருவத்துல எங்க இருக்காருன்றதை பொறுத்து பல பாலகனா இருக்கிற இடத்துக்கு இப்படி எல்லாம் பெண்கள்லாம் போறாங்க. ஆனா இங்க ஒரு பிரம்மச்சாரியா இருக்கிறாருங்க ஐயப்பன் இருக்கிறாரு. ஐயப்பன் அவர் வாட்டு இருக்கட்டும், பிரம்மச்சாரி இருக்கட்டும், வாழ்த்துகள். அங்க இந்த பெண்கள் போறதுனால அந்த பிரம்மச்சாரியவே எதுவும் பிரச்சனை ஆயிருமா? இது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமானது. அதை நீங்க கேள்வியா வர கேட்குறீங்க. உண்மையில அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. அவர் உண்மையிலே சொல்லப்போனா நீங்க அவர் ஐயப்பன் நினைக்கிறீங்க. ஆனா வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் ஒரு புத்தர்ன்றாங்க. புத்தர்ன்னு சொல்றாங்க. அது கடைசியா கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்காங்க. அப்புறம் தான் அவர் கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமின்னு சரணம் என்ற சொல்லாடல் இருக்கின்ற அந்த புத்தனுடைய கோட்பாட்டை உள்வாங்கிதான் சாமியே சரணம் ஐயப்பா. அப்புறம் ஐயப்பன்றது யாரு? அவர் ஜோதியின் உருவம், மகர ஜோதி. புத்தன் சாகர காலத்தில் கடைசியாக உங்களை மாதிரி ஆட்கள் போய் கேட்குறாங்க, நீங்கள் இந்த மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்னு. அப்போ தீபபவன்றாரு பாலி மொழியில். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்கு நீயே ஒளியாக இரு, ஒளிதான் உனக்கு அறிவுன்றாரு. அதுதான் ஜோதியா வர்றாரு ஐயப்பன். ஐயப்பனுக்குலாம் அந்த எந்த பிரச்சனையும் இல்லை. தான் தாய்க்காக, அது யாரு சித்திக்காக போய் பால் கொண்டு வந்தவர் யாரு? டைகர் பால், டைகர் மில்க் கொண்டாந்து கொடுத்தவர். அவர் பெண்கள் வர்றதுல அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அவர் அன்பா தாங்க வர சொல்லுவார். கும்பிட்டு போய் இங்கே ஒரு இறைவன் ஒருத்தர் இருக்கிற ஐயப்பன் இருக்கிறாருன்னு வச்சுக்கிறோம், அப்படியே பேசுவோம். நான் ஐயப்பனுடைய பக்தன் வச்சுக்கோங்க. அவரெல்லாம் பார்க்க மாட்டாங்க, ஆம்பளை பையன், இவன் பொம்பளை பிள்ளை, இவங்களுக்கு தீட்டு இருக்கு, இவங்களுக்கு தீட்டு இல்லை. என்னங்க தீட்டு திருப்பி பேசுறாங்க. அங்கே தான் வர்றாங்க. தீட்டு நின்ற பிறகு நம்மளாம் பிறந்திருக்கேன். அது என்ன தீட்டு? தீட்டுன்னு ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியுமா? நீ கிராமத்தில் பிறந்திருக்க மாட்டீங்க, உங்களை பார்த்தா சிட்டி பாய் மாதிரி தெரியுது. நானும் கிராமத்தாள். என் கண்ணுக்கு முன்னாடியே அந்த தீட்டு காலத்தில் பெண்களை ஓரமாக வச்சுருவாங்க. வீட்டை விட்டு வெளியில் தண்ணி தட்டு வைப்பாங்க. அவங்க யாரையும் பார்க்க விட மாட்டாங்க. சொல்கிறது உண்மையான எல்லாரும் கேளுங்க. நீ பல கிராமங்கள்ல இருக்கு பார்த்துருக்கிறீங்க. அப்போ பரவாயில்ல, கிராமத்துக்கு போயிருக்கிறீங்க, பிளாக்ஸ் எல்லாம் போடுறாங்க. அது மாதிரி இருக்கிற அந்த பெண்களை 3 நாள் கழிச்சுத்தான் குளிப்பாட்டு குளிச்ச பிறகு வீட்டுக்குள்ளே விடுவாங்க. ஆனால் இன்னைக்கு நகரங்களில் எங்கேயாவது இருக்கு, என் கிராமங்களே இல்லைங்க. சும்மா அந்த பழைய ரெக்கார்டை போய் சொல்லுவாங்க. இப்போலாம் மாறிடுச்சு. இன்றைக்கி அவங்களுக்கு தீட்டு இருந்தாலும் கூட அந்த பெண்கள் ஸ்போர்ட்ஸுக்கு போகிறாங்க. அதெல்லாம் விளம்பரத்தில் பார்க்குறோம்ல. ஆனால் பெண்களை இயற்கையான ஒரு இயற்கையாக வருகின்ற ஒரு செயலை வைத்து தீட்டு என்று தீர்மானிப்பது முட்டாள்தனம். நான் சொல்கிறேன், நேரடியாக சொல்கிறேன்ல. அதை உடைத்து தான் நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். அதை கருத்தில் கொண்டு தான் இசைவாணி பாட்டு பாடுகிறார். பெரியாரின் குரலாக, சமூக நீதியின் குரலாக, அதுவும் பெண்களின் முற்போக்கு சிந்தனையின் குரலாக பாடுறது என்னங்க தப்பு? அம்பேத்கர் சொல்லுவாருங்க, ஒரு நாட்டின் விடுதலை என்பது, ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது அந்த நாட்டில் உள்ள பெண்களின் வளர்ச்சியை வைத்துத்தான் மதிப்பிட முடியும். அப்ப அது அம்பேத்கருடைய பேத்தி, பெரியாருடைய பேத்தி. ஆனால் ஒரு பாட்டை போட்டுச்சு. இதுல என்ன தப்பு சார்? இப்ப எல்லாம் சரி, நீங்க உரிமையை கேட்குறீங்க, ஏன் போகக்கூடாது, காலம் மாறிடுச்சு, சூழல் மாறும்னு. அப்படி எல்லா விஷயத்திலையும் பார்க்க முடியாதுல்ல. சில சம்பிரதாயங்கள்ல, சில நம்பிக்கைகள்ல மக்களின் உணர்வுகளையும் பார்க்கணும்ல. அம்பேத்கரே அந்த விளக்குகளையும் அரசியலமைப்புல கொடுத்தார்ல. மக்களின் மத நம்பிக்கை இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்களுடைய வழிபாட்டு உரிமை, அவங்களுடைய உணர்வுகளை எல்லாம் மதிக்கணும்னு சொல்றாருல்ல. அந்த அம்பேத்கர் சொன்ன அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக தான் அந்த நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாரு. கொண்ட நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கினதுக்கே அதே மைய புள்ளி சார். எல்லாம் உரிமை. நீங்க பெண்களை எவ்வளவு எதிர்த்தாங்க ஆர்எஸ்எஸ் காரங்க, பெண்களை எவ்வளவு பிஜேபி காரங்க ரோட்ல வெட்டினாங்க, அதுல பல பேர் தீ குளிச்சு செத்தாங்க.
அது நான் மறுக்கல, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவங்களை அரசியல்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் என் அன்பு சகோதரி பாட்டு போட்டிருக்காங்க. சரிங்க சார், எல்லா மதத்துக்கும் போட்டீங்களா? எந்த மதத்துக்கு போடுங்க, போட்டுருவோம். எந்த பாட்டு சொல்லுங்க, போட சொல்லுங்க. இசைவாணியை இந்து மதத்துல இருக்கிற ஒரு இதுன்னா உங்களுக்கு கிள்ளுக்கீரை இங்க பாருங்க. இஸ்லாத்தில் வந்து எந்த இடத்துலயுமே வந்து பிரிவினவாதம், பெண்களின் மேல அடக்குமுறை இல்ல. கிறிஸ்துவத்தில் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல சொல்றேன். எங்க இருக்கு சொல்லுங்க, எங்க இருக்கு சொல்லுங்க, சொல்லுங்க பிரதர். ஒரு பெண் போப் ஆயிட முடியுமா? எப்படி ஒரு பெண் போப் ஆயிட முடியுமா? ஏன் போப் ஆகிறதுக்கு என்ன இவ்வளவு பேசுறீங்களா? RSSல வந்து ஒரு பெண் வந்து தலைவராக முடியுமா? அதான் சார் சொல்லுங்க. RSSல பிரச்சனை இருக்கு கேக்குறீங்க. ரைட், சூப்பர் நண்பா. மற்ற மதத்துல பிரச்சனை இல்லைன்றீங்க. இமாமா இல்லாமா? இல்ல இப்ப சொல்றேன் உங்களுக்கு. இமாமா இல்லாமா? இப்ப கலீஃபா இல்லாமா? சொல்றேன். இப்ப இஸ்லாத்திற்குன்னு ஒரு இது இருக்கு, திருக்குரான்னு ஒன்று இருக்கு. அது கிறிஸ்துவர்களுக்கு பைபிள்னு ஒன்று இருக்குது. இதில் எந்த இடத்துலையும் நல்லா கேட்டுக்கணும். இதில் முக்கியமான விவாதிக்க வேணாம், எல்லாம் நான் பேசினப்ப நீ சொல்லு. இந்த எல்லாமே நான் படித்தவன். இதில் எங்கனையுமே வந்து பிரிவினவாதம்ன்றதே இல்லை. அதாவது எந்த இடத்துலையுமே பாலின வேறுபாடோ, இன வேறுபாடோ, சாதி வேறுபாடோ இல்லை. ரெக்கார்டோடு இருக்குது. நீங்கள் விவாதம் கொண்டாருங்க, பேசுவோம். ஆனால் நம்ம இந்துக்களுடைய புனித நூல் என்று சொல்லப்படுகின்ற பகவத்கீதையில் இருக்குது. அதைத்தான் நாங்கள் இப்போ சொல்ல வர்றோம். ஆனால் தமிழரிடம் அது இல்லை. இப்படி இருக்கிறனால தான் நாங்கள் எதுக்குறோம். இல்லைன்னா நாங்கள் எதுக்கு அதை போய் எதுக்குற? எங்களுக்கு தேவையாக இருக்குது. பிறப்பால் உயர்வு தாழ்வு கூடாது. பிறப்பு வந்து பிறக்கும் போதே பெண்ணை நான் இப்போ ஒரு பெண்ணு பிறக்குது, ஆனால் வர வாங்கிட்ட பிறக்குது, அது பெண்ணை பிறந்துருச்சுங்க. அதுமாதிரி ஒரு ஆண் பிறக்கிறாங்க. இதுல என்ன பிரிவினவாதம்? இதை ஏன் நீங்க இந்து மதத்துல மட்டுமே நீங்க எப்படி பெரும்பாலான இன்னைக்கு ரியாலிட்டிக்கு வாங்க. 2024ல எந்த மதத்துல ஏற்றத்தாழ்வு இல்லாம இருக்கு? எந்த மதத்துல ஆண் பெண் ஏற்றத்தாழ்வு இல்லாம? அதாவது இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கலாம். இப்படி சொல்ல போப்பு இருந்தாருன்றீங்க. அந்த போப்பு வந்து ஒரு திருட்டு போப்பா கூட இருக்கலாம். அதனால அவர் ஆதிக்கம் செலுத்தலாம். ஆனால் அவங்க கொள்கை சொல்லலையில. நீங்க இப்ப இஸ்லாத்துல சொன்னீங்க. இஸ்லாத்துல எங்க இஸ்லாத் என்ன சொல்றாரு? முகமது நபியோட கடைசி உரைன்னு நெட்டில் போட்டு பாருங்க. பெண்களை நீங்கள் சமமாக நடத்த வேண்டும். கடைசி உரை, சாவதற்கு முன்னால் அவர் சொன்னது. அவர் என்ன சொல்றாரு? யாரும் ஒரு அரபியை விட ஒரு கருப்பன் தாழ்ந்தவன் அல்ல, ஒரு கருப்பனை விட அரபி உயர்ந்தவன் சொல்றாருல்ல. நீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க? நீ சொல்லுங்க. சுவாமி வேணந்தர் சொன்ன கருத்தை ஏத்துக்கிறீங்க. சுவாமி வேணந்தர் வந்து கோயிலுக்குள் பெண்களே அனுமதின்னு இருக்கிறாரு. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அது புரட்சிகரமான கருத்து தானே. சதி எதிர்த்தார்ல. அது மாதிரி தத்துவங்கள் இருக்குது. நீ அதை பேசுங்க, நான் ஏத்துக்கிறேன். அதை விட்டு முட்டாள்தனமா பெண்கள் போகக்கூடாது நீ என்ன சொல்றீங்க? நீ எப்படி சொல்றீங்க இந்த காலத்துல? நீ இப்ப நீ இன்டர்வியூ எடுக்கிறீங்க. உங்களை மாதிரி இன்டர்வியூ எடுக்க முடியும் ஒரு பெண்ணால? உங்க கேமரா மாதிரி ஒரு பெண்ணு வந்து கேமராமேன் வேலை செய்ய முடியும். எல்லாமே செய்ய விடுவீங்க. ஏங்க யாரும் மேல போறதுக்கு பயந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பெண்மகள் அமெரிக்காவில போய் ஒரு இந்திய பெண்மகள் மேல போனாங்களா போகலையா? இறந்து போனாங்களா இல்லையா? அந்த வரலாறுல தெரியுங்களா? பேர் சொல்லுங்க, மறந்து போன பேர் சொல்லுங்க. கல்பனா சாவ்லா, அப்புறம் சுனிதா வில்லியம்ஸ் இருக்காங்க. அங்கெல்லாம் போக விடுவீங்க. இங்க இருக்கிற ஐயப்பன்களை விட மாட்டீங்க. அரசியலமைப்பு சட்டம் தீர்ப்பு தருது. அதுக்கு ஒரு பாட்டு போடுறது தப்பா உங்களுக்கு? பெண்கள் மட்டுமே போற கோயில் கூட இருக்கு. ஆண்களோடு நம்ம சொல்ல முடியுமா? அந்தந்த இதுக்குன்னு சில நம்பிக்கைகள் இருக்கும்போது அதை நம்ம கொஞ்சம் விட்டு கொடுக்கணும்ல. அந்த பெண்ணு தான் கேக்குறாங்க. இதுல எந்த இந்த இடத்துல இன்னொரு வந்து எந்த ஆண் போய் இன்னொரு கேள்வி வைக்கிறாங்க. ரைட். கிறிஸ்துவ மதத்துக்கு ஆதரவா ஒரு மனமுருகி ஒரு பாட்டு பாடுற மாதிரியான ஒரு வீடியோவையும் வச்சுக்கிட்டு இந்த வீடியோவையும் போடுறாங்க. அப்ப நீங்க ஒரு கிறிஸ்டியன், நீங்க ஏன் இந்து மதத்துல கேள்வி கேக்குறீங்க? பொண்ணு கிறிஸ்துவ பொண்ணே இல்ல, எனக்கு தெரியும். எனக்கு சொந்தக்கார பொண்ணு. இதோட உங்களுக்கு வேற என்ன வேணும்? அது ஒரு இந்து பொண்ணு. உங்களுக்கு வேற என்ன சொல்லணும்? உடனே அப்புறம் ஏன் அப்படி ஒரு பாட்டு? அப்ப அங்க மட்டும் செலிப்ரேஷனா இல்ல ஒரு மனமுருகி ஒரு பாட்டை வச்சு திருப்பி ஒரு பாட்டை வச்சு ஐயப்பன் பாட்டுல ஐயப்பனுக்கு எதிர்ப்பு பாடிருக்காங்களா? இல்ல அவர் பெண் விடுதலை பத்தி தானே பாடுறாங்க. பாட்டுல முழுக்க பார்த்தோம்னா ஒரு பெண் விடுதலைக்கான பாடல் தானே. எங்கனையாவது அது 2018 அந்த பாட்டு பாடப்பட்டது. இப்ப 6 வருஷமா கோமால இருந்தாங்களான்ற இந்த பயலுகள்லாம் நான் கேட்கறதுக்கு பேர் சொல்லுங்க. இவ்வளவு நாள எங்க இருந்தாங்க? இவங்க திட்டமிட்டு இப்ப பரப்புறாங்க. பரப்பி ஒரு கலவரத்தை உருவாக்கணும், தமிழ்நாடு அமைதியா இருக்கு, ஒரு சிக்கலை உருவாக்கணும்ன்றாங்க. அதை நாங்க பாத்துக்கலாம் இருக்க முடியாது. இப்ப பாத்துருப்பாங்க. இப்ப லைம் லைட்டுக்கு வந்திருக்கோம். ஒத்துக்கிறேன், நாங்க ஏத்துக்கிறேன். அவங்க கவனத்துக்கு இப்ப வந்து கோமால இருந்தாங்களா? எல்லாரும் யாரு? அந்த அக்கா தமிழரசி அக்கா, தமிழிசை அக்கா, இன்னும் 4-5 பேர் யாரு நீங்க பேரை பூரா அப்படி ஏத்துக்கிறவா? அப்படி அப்படிலாம் இல்லை பிரதர். இப்போ வந்து என்னன்னா தமிழகம் வந்து ரொம்ப அமைதி பூங்காவாக இருக்கிறது. தமிழகம் நல்லா முன்னேறி போய் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பம்பை இழுப்போம் அப்படின்னு எவனோ கிளப்பி விட்டுட்டாங்க. அவ்வளவு மேட்ரு. இப்படி நீங்க வச்சுக்கோங்களேன். அமைச்சர் சேகர் பாபுட்ட இப்ப இந்த கேள்வி எழுப்பும் பொழுது அவர் இதுல என்ன தப்பு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லல. தப்பு இருந்தா நடவடிக்கை எடுப்போம்னு சொல்றாரு. இல்ல ஒரு அமைச்சர் அப்படிதான் சொல்ல முடியும். ஒரு அமைச்சருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. அமைச்சர் வந்து ஏதோ அந்த இடத்துல சந்தேகம் வந்துருது இல்ல, போட்டு பாப்பாருல்ல. அப்ப கேஸ போட்டுருக்கணும்ல. போட்டு பார்த்தாரு, பாட்டு சூப்பரா நல்ல பாட்டுறா அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. ஏங்க இவ்வளவு பேச்சு பேசுறீங்களே, அவர் ஜேசுதாஸ் போடுறாரு, அவ்வளவு பாட்டு பாடுறாரு அங்க கோயிலுக்கு. அவரு பெருமையா அழகா பாடுறாரு, நல்லா பாடுறாரு.
அந்த இடம் சொல்றேன்னா அது கிறிஸ்துவ பொண்ணு பாடிருச்சுன்றீங்க. அவரு எதிரா பாடுறதுக்கும் இந்த பாட்டு எதிரான பாடுறதுக்கு வித்தியாசம். ஐயப்பனுக்கு ஆதரவான பாடல் இது ஐயப்பனுக்கு. ஆமா, எதிரான பாடலே. சாரி ஐயப்பா, நான் வந்தா என்ன தப்பான்னு. சாரி ஐயப்பா, நான் வரணும் விரும்புறேன் ஐயப்பா, நான் உன்னை பார்க்கணும் விரும்புறேன் ஐயப்பா, கொஞ்சம் அலோவ் பண்ண ஐயப்பா, நீதிமன்றம்லாம் சொல்லி வச்சு ஐயப்பா, இந்த லூசு பேர் விட மாட்டேன் ஐயப்பா, ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு அந்த பொண்ணு பாடி இருக்கு. அப்படிதான் அவ்வளவு. அதுதான் உண்மையும் கூட. இதுல வந்து நக்கல் பண்ணலைங்க. அங்கே பாருங்க, ஐயப்பன் வந்து சாதி மதம் மொழி இனம் எல்லாம் கடந்து இருக்கிற ஒரு இறைவனுடைய அடையாளம்னு நான் சொல்றேன், என்னுடைய கருத்து. ஏன்னா இப்போ நான் போயிருக்கேன்ல, அங்கே பார்த்தேன்ல, இஸ்லாமியருடைய பாவர் இல்லாதே அங்கே போய் சாயம் போடுவாங்க. அப்புறம் போயிட்டு வரும்போதெல்லாம் கிறிஸ்துவர்கள் வந்து எங்களுக்கு பால்லாம் இதெல்லாம் கொடுப்பாங்க, தண்ணி கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. அந்த ஏரியாவில் போனால் கிறிஸ்துவர்கள் அதிகமாக இருப்பாங்க. அங்கே எதுவுமே டிஃப்ரெண்ட்டே இல்லை. அவர் ஒரு அன்பின் அடையாளமாக இருக்கிறார், ஒரு நேர்மையின் அடையாளமாக இருக்கிறார், ஒரு ஒழுக்கத்தின் அடையாளமாக இருக்கிறார். ஒரு 41 நாள் விரதம் இருக்க சொல்கிறாங்க, இருந்து முறையாக போகிறாங்க. ஏற்கனவே 2 பெண்கள் போயிட்டு வந்துட்டாங்க. அப்போ போயிருந்தால் தீட்டாக இருந்தால் நேரம் ஐயப்பனுக்கு பவர் குறைஞ்சிருக்கும்ல, இன்னும் அதே மாதிரி சூப்பராக இருக்கிறாரு. இப்போ அவங்க அந்த பெண்கள் போன பிறகுதே மக்கள் அதிகமாக போகிறாங்களா? அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது வந்து தலைமுறையாக எப்படி ஒரு சேரியை வந்து தனியாக வைக்கிறீங்களோ, எப்படி வந்து ஒரு சாதி அடக்குமுறை உருவாக்குறீங்களோ, அது மாதிரி பெண்களுக்கு எதிர்ப்பாக உருவாக்கப்பட்ட ஒரு செயல் திட்டம். அதை உடைச்சிருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம். அதே மேட்ரு. நன்றி சார், உங்களோட நீங்கள் பாருங்க. நன்றி, வணக்கம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய சங்கமம் வழங்கும் ஆதி கலைக்கோள் டிசம்பர் 2ஆம் தேதி சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கமில் 1000க்கும் மேற்பட்ட கலைஞர்களுடன் அனைவரும் வாருங்கள். அனுமதி இலவசம்.